பால் சொரா மிளகு குழம்பு. கர்ப்பமா இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு பால் குடுக்குறவங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு குடுத்தோம்னா, பால் நெறைய சுரக்கும். தாய், சேய் 2 பேருக்கும் நெஞ்சில சளி கட்டாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ சொரா மீன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு, அதனோட தோல மட்டும் எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நெறைய போட்டு அதையும் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கங்க. ஒரு சட்டியில 100 கிராம் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் போல வெந்தயம். கடுகு வெடிச்சு வரும்போது கருவேப்பிலை, அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்ட போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு 3 தக்காளிய அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளு, தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு எலுமிச்சம்பழ சைஸ் புளி கரைசல் கூடவே தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மீனை அதுல சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பால் சொரா மிளகு குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா